ஓர் அடர்ந்த காட்டின் நடுவே எறும்பு புற்று ஒன்று இருந்தது. அங்கு பல எறும்புகள் வாழ்ந்து வந்தன. அதில் சிண்டு என்ற ஒரு சிறிய புத்திசாலி எறும்பும் இருந்தது. அங்குள்ள எறும்புகள் அனைத்தும் மழைக்காலம் வருமுன் தனது இரையைத் தேடத் தொடங்கின. சிண்டுவும் தனது நண்பர்களுடன் இரையைத் தேடிக் கொண்டிருந்தது. தனது நண்பர்கள் அனைவருக்கும் இரை கிடைத்துவிட்டது. சிண்டுவிற்கு மட்டும் இரைகள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் சோகமாக இருந்தது. இரையை தேடிவிட்டு வரும்பொழுது வெட்டுக்கிளி ஒன்று பாட்டு பாடி கொண்டிருந்தது. அதை கண்ட நண்பர்கள் அனைவரும் கேலி கிண்டல் செய்தனர். ஆனால் நம் சிண்டு மற்றும் அந்த பாட்டின் அர்த்தத்தை உணர்ந்து அதனிடம் கேட்டது. நான் முயற்சி செய்தால் எனக்கு பரிசு கிடைக்கும் என்கிறாயா என்று. அதற்கு வெட்டுக்கிளி சொன்னது, ஆம், நீ முயற்சி செய்தால் உனக்கு பரிசு நிச்சயம் கிடைக்கும் என்று. வெட்டுக்கிளி சொன்னது, நான் சொல்லும்படி கேள். இந்த காட்டை தாண்டினால் ஒரு நீரோடை வரும். அங்கு நீரில் வாழ்பவன் உனக்கு பரிசு கிடைக்க வழிகாட்டுவான் என்று சொன்னது. இதனை கேட்ட சிண்டுவும் தனது நண்பனிடம் வந்து சொன்னது, நண்பா, எனக்கு இன்று பரிசு கிடைக்கப் போகிறதாம். அந்த வெட்டுக்கிளி சொன்னது. நான் அந்த பரிசை தேடி செல்லப் போகிறேன். நீயும் வாரியா என்று கேட்டது. அதற்கு சிண்டுவின் நண்பன் சொன்னது, நீ அந்த வெட்டுக்கிளி சொல்வதை நம்புகிறாயா? அவன் அப்படித்தான், எப்பொழுதும் உளறுவான். பரிசு கிடைக்குதோ இல்லையோ, முயற்சி செய்து பார்ப்போம் என்று சிண்டு நண்பனை அழைத்து கொண்டு நீரோடை அருகில் வந்து நின்றது. நண்பன் கேட்டது, இங்கு நமக்கு யார் உதவி செய்வார் என்று. அப்பொழுது கிர்க் கிர்க் என்று சத்தம் கேட்டது. உடனே அங்கு சென்று பார்த்தனர். அங்கே தவளையை கண்டதும், நீ எங்களுக்கு உதவி செய்வாயா என்று கேட்டது. தவளையோ எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னது. இதனை கேட்ட சிண்டுவும் அதன் நண்பனும் ஒரு யோசனைக்கு வந்தது. ஒருவேளை தாமரையாக இருக்குமோ என்று தாமரை இலையை பார்த்தது. பிறகு அங்கு வரிசையாக இருந்த தாமரை இலையில் ஏறி நீரோடையை கடந்தனர். நீரோடையை கடந்த பிறகு அங்கு நீரோடையில் ஒரு சிறிய தேன் அழுது கொண்டிருந்தது. அதனிடம் சென்று அதனிடம் கேட்டது. தாயை துளைத்து விட்டேன் என்று அழுதது. இதனை கேட்ட சிண்டுவும் அதன் நண்பனும் அதனை அதன் வீட்டிற்கு அழைத்து சென்றது. அந்த சிறிய தேனியும் தாயை கண்டதும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. பிறகு அங்குள்ள தேனீக்கள் சிண்டுவிற்கும் அதன் நண்பனிற்கும் நிறைய தேன்களை பரிசாக அளித்தது. இதிலிருந்து தெரிவது, நாம் வெற்றியை தேடி முயற்சிக்காமல் இருப்பது தவறு. நாம் முயற்சித்தால் வெற்றி நம்மை தேடி வரும்.